welcome to my channel. என்னோட சேனல்ல இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹேர் மாஸ்க் தான் ஷேர் பண்ணிக்க போறேன். நல்ல சில்கி ஷைனிங்கா ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி ஒரு ஹேர் பேக் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ரொம்ப ஈஸி நம்ம பண்றதுக்கு. உங்களுக்கு வெறும் 3 இன்கிரிடியன்ட்ஸ் இருந்தா போதும், ஈஸியா பண்ணிரலாம் இந்த ஹேர் பேக். 3 இன்கிரிடியன்ட்மே நேச்சுரல் இன்கிரிடியன்ட் தான். நீங்க எதுவுமே வெளியில போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நான் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு காமிக்க போறது கிடையாது. எல்லாமே நேச்சுரல் வழியில தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஹேர் மாஸ்க்கை செஞ்சு முடிக்க போறோம். ரொம்ப சிம்பிளான ஹேர் மாஸ்க் தான் இது. ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி இந்த ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் இந்த இதை காமிக்கிறேன். ஸோ இந்த ஹேர் பேக் சீரியஸாக வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து நல்லா இந்த முடி போய் பண்ணிகிட்டு இருக்கணும்னு தோணிகிட்டே இருக்கும். இது எப்படி சொல்லுவாங்க தெரியல, சும்மா நம்ம எப்படி பண்ணிகிட்டே இருப்போம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் தெரியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஹேராக இருந்தால், ரொம்ப ரஃப் ஹேராக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக தான் தெரியும். ஓகேவா? இன்னும் ரொம்ப லைட் வெயிட்டாக ஆக்கிடும். ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். தொட்டோடனே நம்மளுக்கு வந்து இந்த ஹேர் இருக்க மாதிரி தெரியாது. ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ரொம்ப நேரம் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. எனிவேஸ் இந்த ஹேர் பேக் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பனானா போடுங்க. நான் வந்து இங்கே 1 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 2 கூட எடுத்துக்கலாம். உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பனானா வந்து சாஃப்டன் பண்ணும் ஹேரை இன்னும் நல்லா சாஃப்டாக நல்லா மேனேஜபிளாக ஆக்கிடும். நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். இது வந்து டேண்ட்ரஃபும் கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் உங்கள் ஸ்கேல்ப்பையும் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் தான் வந்து இந்த ஹேர் பேக்குக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பனானா. நம்ம வெறும் 3 இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஹோம்மேட் கர்ட் எடுத்திருக்கேன். தயிர் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். இதெல்லாம் உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இது மாதிரி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் தயிர் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்ரேட் பண்ணும் ஸ்கேல்ப்பை. அண்ட் முடியும் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிருக்கும். இது வந்து ஒரு நேச்சுரல் கண்டிஷனர் மாதிரி ஒர்க் பண்ணும் நம்மளுக்கு. அண்ட் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக ரொம்ப ட்ரையாக டேமேஜாக இருக்குன்னா இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்ம கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கோகனட் ஆயில் வந்து எல்லாருக்கிட்டையும் அவைலபிளாக இருக்கனால தான் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கோகனட் ஆயில் பற்றி நான் சொல்லவே வேணாம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஹேர் க்ரோத் ப்ரமோட் பண்ணும் அண்ட் டேமேஜ்ட் ஹேரை வந்து நல்லா ரிப்பேர் பண்ணும். அண்ட் இதோட நம்ம ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். நான் வந்து ஒரு ட்ரை ஹேரில் தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ செக்ஷன் பை செக்ஷனாக ஹேரை டிவைட் பண்ணிவிட்டு அதில் லென்த்து ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து டிப் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப வீக்காக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் எல்லா ஹேர் பேக்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஹேரை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறம் எடுத்த வீடியோ இது. பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருந்தது, நல்லா ஸ்மூத்தாக இருந்தது என்னோடய ஹேர். நம்ம ஹேர் மாஸ்கில் போடுற இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே மாய்ஸ்சரைசிங் கொடுக்குற மாதிரி, நம்ம ஹேருக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்குற மாதிரி இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன். எப்போ நம்மளோட ஹேர் வந்து ட்ரையாக ரஃப்பாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா அதுக்கு மாய்ஸ்சர் இல்லாத போது தான். ஸோ மாய்ஸ்சர் கிடச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹேர் நல்லா ஷைனிங்காக ஆகிடும். ஸோ வெறுமே ஹேர் பேக் தான். இதுக்கப்புறம் வந்து கண்டிஷனர்லாம் போடல. ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ண ஷாம்புவில் மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நேச்சுரல் ஷாம்பு எதாவது இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபேவரட் ஷாம்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹர்ப்ஸில் வந்து சில்கி ஸ்ட்ரென்த்னு நினைக்கிறேன். சில்கி ஸ்ட்ரென்த்னு ஒரு ஷாம்பு இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த ஷாம்பு. அந்த ஷாம்பு வெறும் ஆன்லைனில் தான் கிடைக்கும். இப்போ ஆன்லைனில் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது. அதோட அந்த சைட்டையும் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இப்போதைக்கு. ஸோ அதனால் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியல அந்த சைட்டில். மோஸ்ட்டாக அந்த ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஷாம்பு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ஸோ லாக்டவுன்னால நம்மளுக்கு கடையில் என்ன கிடைக்குதோ அதுதான் நம்ம வந்து வாங்க முடியும். ஸோ நான் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். சப்போஸ் இந்த ஷாம்பு நல்லா இருந்ததுன்னா ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நல்லா இருந்ததுன்னா ஹேர் பேக்ஸ்க்கு வந்து நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அதனால் இப்போவே நான் வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் டவுட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணலாமான்னு வரும். கண்டிப்பாக ஷாம்பு யூஸ் பண்ணலாம். இல்லைனா அந்த பனானாவில் இருக்கிறதுலாம் போகாது. ஸோ அதனால் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. மைல்டான ஷாம்பு இருந்தால் ஓகே. சப்போஸ் உங்கள்கிட்ட நேச்சுரல் ஷாம்பு இருந்தால் அது பெஸ்ட். அதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வர டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில்டு ஹேரில் வந்து இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணலாமான்னு கேட்பீங்க. இல்லை ட்ரை ஹேரில் தான் அப்ளை பண்ணணும். அப்போ தான் அது வந்து ஸ்டிக் ஆகும். இப்போ ஆயில் இருந்ததுன்னா ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் அது வழிஞ்சு கீழே போயிடும். இன்னொன்று வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. கண்டிஷனரில் யூஸ் பண்ண வேணா. ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ஷாம்புவில் வாஷ் பண்ணிவிட்டு
அப்படியே விட்டுருங்க. ட்ரை பண்ணிவிடுங்க. சன் ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக வெயிலில் காய வச்சுருங்க முடியும். நான் அதான் பண்ணுவேன். நான் எப்போவுமே வந்து லோ ட்ரையர்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்னரும் என்கிட்ட கிடையாது. அப்புறம் கர்லரும் என்கிட்ட கிடையாது. இது எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணலாம்? நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம், மந்த்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம், மந்த்லி ட்ரைஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக டைம் இருக்கும், அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோட ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 2 வாட்டி நான் வந்து தலை குளிப்பேன். ஒரு வாட்டி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தலை குளிப்பேன். 2வது வாட்டி வந்து நான் ஹேர் பேக் எதனா அப்ளை பண்ணிட்டு தலை குளிப்பேன். ஸோ இதுதான் என்னோட பேசிக்கான ஒரு ரூல் இல்லை ரொட்டீன், அது மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம். சூப்பரான ஒரு ஹேர் பேக் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த ஹேர் பேக்லாம் வந்து அடிக்கடி போடுறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணியே ஆவேன். ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் ஹேர் பேக்ஸ் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ எல்லாத்தையும் தான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போட்டு காமிக்க மாட்டேன். எது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், நானே ரிப்பீட்டடாக வந்து போடுறேனோ அது மாதிரி தான் உங்களுக்கு வீடியோ வந்து காமிப்பேன். இது மாதிரி நிறைய ஹேர் பேக்ஸ் வந்து நான் இந்த வீடியோலேயே காமிச்சிருக்கேன். என்னோட யூடியூப் சேனல்லே இருக்கும், ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும், நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கலாம். அதில் இருக்க ஒரு ஹேர் பேக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல சூப்பரான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல். அண்ட் அந்த வீடியோஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த ஹேர் பேக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி இந்த ஹேர் பேக் பற்றி ஃபீல் பண்ணுறீங்கன்னு. அண்ட் இந்த ஹேர் பேக் வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் முடி பாவம் இல்லை, எப்படி இருக்கும், ரஃபாக இருக்கும்ல. நீங்கள் போய் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கிறேன். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த ஹேர் மாஸ்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, this is Akshay saying bye-bye and take care of yourself. And thank you so much for watching. So, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து நல்ல இந்த ஹேர் பேக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு கீழே இந்த ஹேர் பேக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ரொம்ப நான் சூப்பரான ஒரு ஹேர் மாஸ்க் தான் இருக்கேன். ஸோ அதனால்